டிஎன்பிஎஸ்சியில் 2023 நடந்த ஹாஸ்டல் சூப்பர்டென்ட் கம் ஃபிசிக்கல் ட்ரைனிங் ஆஃபீஸரோட கொஷின் பேப்பர் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பகுதி ஆ தமிழ் தகுதி தேர்வு. ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாமா? தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் பார்க்கணும். ஸோ பொது தமிழோட பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பொறுத்துக. சுட்டி கூறுவது என்னன்னு சொல்லுவோம்? சுட்டு விடை. மறுத்து கூறுவது மறைவிடை. இனமாக கூறுவது இனமொழி விடை. உடன்பட்டு கூறுவது நேர்விடை. ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கண்டறிந்து பொருத்தமற்றதை தேர்ந்தெடுத்தது. டெபிட் கார்டு பற்று அட்டை கரெக்டு. கிரெடிட் கார்டு கடன் அட்டை கரெக்டு. ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம் அதுவும் சரிதான். இ காமர்ஸ்ன்றது மின்னணு மயம்னு இருக்காங்க, அது தப்பு. தேர்ட் கொஸ்டின் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை தெரிவு செய்க. நாயு அப்படின்னா நாவாய். ஊர் பெயரின் மறு கும்பகோணம் குடந்தை. ஊர் பெயரின் மறுவை பொருந்தா இணைய கண்டறி. புதுச்சேரி புதுவை கரெக்டு. புதுக்கோட்டை புதுமை தப்பு, அது புதுகை வரும். கும்பகோணம் குழந்தை கரெக்டு. நாகப்பட்டினம் நாகை கரெக்டு. ஊர் பெயர்களின் மறு பொறுத்துக. கோயம்புத்தூர் கோவை. நாகப்பட்டினம் நாகை. புதுச்சேரி புதுவை. புதுக்கோட்டை புதுகை. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். சரியான நிறுத்தற்குறி தேர்வு செய்யணும். ஆன்றது ஆச்சரியக்குறி மாதிரி வரும். எவ்வளவு பெரிய கரடி. கரடிக்கு மரம் ஏற தெரியுமா அப்படின்றது கொஸ்டின் மார்க்கு. இது ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். நிறுத்தற்குறியீடு அறியறது எது சரின்னு. மீனே அப்படின்றது கூப்பிடுறாங்களே, மீனே ஏன் இப்படி தூண்டில இருக்கிற அப்படின்ற கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அது கொஸ்டின் மார்க் வந்திருக்கு. 9வது கொஸ்டின் சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. வாடை காற்று வீசியது. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. எழுத்து வழக்கில் இப்படி தான் வரணும். பேச்சு வழக்கு தொடர்கனே எங்கடா போற அப்படின்னு தானே கேட்போம். எங்கே போற அப்படின்னு கேட்க மாட்டோம். எங்கடா போகின்றாய் அப்படின்றது கேட்க மாட்டோம். எங்கே போகின்றாய் அப்படின்றது கேட்க மாட்டோம். எங்கடா போற அப்படின்னு தானே பேச்சு வழக்கு கேட்போம். ஆப்ஷன் ஏ ரைட் ஆன்சர். 11th கொஸ்டின் எந்த 2 சொற்களை இணைத்தால் கீழ்கண்ட புதிய சொல் கிடைக்கும்? பாடறிந்து பாடு கூட்டல் அறிந்து. ஆப்ஷன் சி ரைட் ஆன்சர். சொற்களை இணைந்து புதிய சொல் உருவாக்க. வெளி நூல் மாலை கோல். நூல்வெளி அது மட்டும் தான் இதுலேருந்து இது பண்ண முடியும். மற்ற எதுக்குமே பொருளே கிடையாது. நூல்வெளி தான் கரெக்டு. 13th கொஷின் விடை வகையினை சுட்டுக. கடைத்துறை எங்குள்ளது என்ற வினாவிற்கு வலது பக்கத்தில் உள்ளது என்று கூறுதல் சுட்டு விடை. கண்மணி நாளை பாடம் படித்தால் பொருத்தமான காலம் அமையுமாறு திருத்தி எழுதுக. கண்மணி நாளை பாடம் படிப்பால். சரியான வினைச்சொல்லை தேர்ந்தெடு. பகுப்பது உறுப்புகள் டேஷ் வகைப்படும். எத்தனை வகைப்படும்? சரியான வினாச்சொல்லை இட்டு நிரப்புக. நெல்லையப்பர் கோவில் டேஷ் உள்ளது. எங்கு உள்ளது? தான் சரியான விடை. சரியான இணைப்பு சொல்லல் நிரப்புக. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். டேஷ் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படைன்றது சரியானது. சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்கும். டேஷ் இலக்கிய தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்கும். அதுபோல ஒரு ஓமையாக தானே சொல்கிறாங்க. சாலை தோன்றதுக்கு முன்னாடியே தான் சாலை விதிகள் இருக்கும். அதே மாதிரி தான் இலக்கியம் தோன்ற பிறகு தான் இலக்கண விதின்னு ஒன்று இருந்திருக்கும். அது ஓமைன்றதுனால அது போல இருந்திருக்கு. சரியான இணைப்புச்சொல். பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தார் பாரதியார். ஏன் அப்படி பெயர் வைத்தார்? டேஷ் கல்விக்கூடங்களில் தான் குழந்தைகளின் எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுகிறது. ஏனெனில் பள்ளிக்கூடம் கோயில் மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அதுதான் குழந்தைகளுக்கு எதிர்காலம் அப்படின்னு சொல்றாரு. அடிப்படைக்குள் உள்ள குலை வகை. நெல்லும் திணையும் கதிர்துன்றது தான் கரெக்டு. இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக டேஷ் ஆற்றினார். உரை ஆற்றினார். இந்த சீனா ஆப்ஷன் ரைட் ஆன்சர். இன்னொன்று சொல்லு இருபொருள் தரும் எண் தெரிவு செய்க. 6ன்றது 6ன்னு ஒரு நம்பர் இருக்கு. அது மாதிரி 6ன்றது நீர்நிலை. அந்த ஆத்து பக்கம் போகிற அந்த மாதிரி சொல்லுவாங்களே அது. 23 இருபொருள் தருக. துய்ப்பது. துய்ப்பது அப்படின்னா கற்றல் தருதல். கல்லுக்கு இருபொருள் தருத. 1 கற்றல். இயற்கையாக கிடைக்கும் திடப்பொருள். கல்லுன்றது நம்ம படிக்கிறது சொல்லுவாங்க. கல்வி கரையில் கற்பனை அந்த கல்லுன்றது படிக்கிற கற்றல் தான் சொல்கிறாங்க. இன்னொன்று கல் இயற்கையாக நமக்கு கிடைக்கிறது. கல்லுன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். குரல் நெடில் மாற்றம் வேறுபடு. விடு வீடு. விடுன்றது அறிக்கை விடுதல். இப்போ இந்த அறிக்கை விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, அதான் வீடு. வீடுன்றது நம்ம இருக்கிற வீடு தான். மர வீடாக இருக்கட்டும், சிமெண்ட் வீடாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும். குரில் சொல்லை நெடில் சொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடு அறிமுறை. சிலை சீலை. சிலைன்றது
பொம்மை சிலை, சாமி சிலை அந்த மாதிரிலாம் சொல்லுவேன். சீலையால் மறைத்திருந்தார்கள். இன்னொரு சீலை அப்படின்றது புடவை. சிலையை திரை சீலையால் மறைத்திருந்தார்கள். கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம் 3000 பால்களை கொண்டதால் அவ்வாறு அழைக்கப்படுகிறது. கூற்று சரி, ஆனா காரணம் தப்பு. சரியான கூற்று ஆ என்பது எதிர்மறை இடைநிலை. வீட்டிற்கு ஒரு புத்தகசாலை என்பது அண்ணாவின் மேடை பேச்சு. வில்லுப்பாட்டு ஓர் இலக்கிய வடிவம். சரியான கூற்றுன்றது ஆ ஆ ஈ தான் சரி, ஆன்றது தப்பு. ஈக்குவாலிட்டி இச்சொல்லுக்கு சரியான தமிழ்ச்சொல் சமத்துவம். கண்ணியம் டிக்னிட்டி, வாய்மை சின்சிரிட்டி, உபதேசம் ப்ரீச்சிங், கொள்கை டாக்டரின். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். டொர்னாடோ சூறாவளி. பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. இயற்கை வங்குள் ஆட்ட. வங்குள்னாலே காற்று. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் டேஷ் பாவில் அமைந்துள்ளது. அகவற்பா. பொருத்தமான பொருளை தெரிவு. சரியான வினையை தேர்ந்தெடு. இடைக்காடனரின் பாலை இகழ்ந்தவர். இடைக்காடனரிடம் அன்பு வைத்தவர். இகழ்ந்தவர் மன்னன். அவங்க மேல அன்பு வைத்தது இறைவன். சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க. மக்கள் கூட்டம். ஆடுன்றது மந்தை. ஆடு அடைச்சு வச்சிருப்பாங்க, அதெல்லாம் மந்தைன்னு தான் சொல்லுவாங்க. ஆடு ஒரு மாதிரி கூட்டமா இருக்கு, மந்தையா தெரியுது அப்படின்வாங்களே. சொற்களின் கூட்டு பெயரை தெரிவு செய்க. எறும்புகள். எறும்பு எப்படி இருக்கு? சார சாரையா வருது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சார சாரையாக. சரியான கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கிறார். இதுதான் சரியான தொடர். சரியான தொடர் எது? கதிரவன் கையில் உதித்து மாலையில் மறையும். இதுதான் சரியான தொடர், நமக்கு தெரியும். சரியான தொடர் சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இதுதான் சரி. ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடு. ஒரு நாள் பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தான். இதுதான் சரி. ஓர் நாள்ன்றது தவறு. அது மாதிரி வந்தன அப்படின்றது தவறு. வந்தான், அதுதான் கரெக்ட். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். பிழைகளை திருத்தி எழுதுக. அது நகரத்திற்கு செல்லும் சாலை. அது நகரத்திற்கு செல்லும் சாலைன்றது தான் சரியான விடை. அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. அதாவது அஃது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காதுன்றது தான் சரி. நீகான் என்ற சொல்லின் பொருள் நாவாய் ஓட்டுபவன். மங்கம் எனும் சொல்லின் பொருளை தேர்ந்தெடுத்தெழுதுக. கப்பல். சொல்லையும் பொருளையும் பொறுத்துக. திங்கள்னா நிலவு, அலர்னா மலர்கள், மேரு அப்படின்னா இமயமலை, அலி அப்படின்னா கருணை. அப்படின்னே ரைட் ஆன்சர். ஒருமை பன்மை பிழை நீக்குக. யானைப்படையும் குதிரைப்படையும் சென்றன. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர்பு. தமிழர்கள் உணவு பரிமாறும் முறையை நன்கு அறிந்திருந்தனர். பின்வரும் தொடர் உள்ள பிழையை திருத்தி எழுதுக. பகைவர் நீவீர் அல்லர். பகைவர் நீவீர் அல்லீர் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். 50லேருந்து 54வது கொஸ்டின் வரைக்கும் இந்த பத்தியை படிச்சுட்டு அதுக்கான விடையை இது பண்ணுவோம். திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யும் ஆறு தாமிரபரணி ஆகும். இதனை தன்பொருணை நதி என்று முன்னர் அழைத்தனர். இது பச்சையாறு, மணிமுத்தாறு, சிற்றாறு, காரையாறு, சேர்வலாறு, கடனா நதி என பல கிளைகளை ஆறுகளாக பிரித்து திருநெல்வேலியை நீர்வளம் மிக்க மாவட்டமாக செய்கிறது. திருநெல்வேலி மாவட்ட பொருளாதாரத்தில் முதன்மையான பங்கு வகிப்பது உழவு தொழில். தாமிரபரணி ஆற்றின் மூலம் இங்கு உழவு தொழில் நடைபெறுகின்றது. இங்கு குளத்து பாசனமும் கிணற்று பாசனமும் கூட பயன்பாட்டில் உள்ளன. இரு பருவங்களில் நெல் பயிரிடப்படுகின்றது. மானாவாரி பயிர்களாக சிறுதானியங்கள், எண்ணெய் வித்துக்கள், காய்கனிகள், பருத்தி, பயிர் வகைகள் போன்றன பயிரிடப்படுகின்றன. இங்கு விளையும் வாழைத்தார்கள் தமிழ்நாடு மட்டுமின்றி கர்நாடகம், கேரளம் போன்ற பிற மாநிலங்களுக்கு அனுப்பப்படுகின்றன. நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் நெல்லை மாவட்டமே முதலிடம் வகிக்கிறது. 50வது கொஸ்டின். திருநெல்வேலி மாவட்ட பொருளாதாரத்தில் முதன்மையான பங்கு வகிப்பது உழவு தொழில். 51. நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் முதலிடம் பெறும் மாவட்டம் திருநெல்வேலி. தாமிரபரணி ஆறு முன்னர் எவ்வாறு அழைக்கப்பட்டது? தன்பொருணை. திருநெல்வேலி மருவு பெயர் நெல்லை. தாமிரபரணி ஆற்றின் கிளை ஆறுகள் ஒன்று சேர்வலாறு. மீதி கொஸ்டின்ஸ்லாம் அடுத்த பாட்டில் டிஸ்கஸ் பண்ணலாம். அமுட்டி என்பிசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.